அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஃபார்முலாஸ் இன் எவ்ரி சாப்டர் அது பார்த்துட்ருக்குறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 நாட்களுக்கு மார்னிங் 8 o'clock ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ்னுடைய ஃபார்முலாஸ் அதனுடைய கண்டினியூஷன் இந்த வீக்கில் மறுபடியும் ஒரு 5 days கண்டினியூஸாக 5 சாப்டர்ஸ்னுடைய ஃபார்முலாஸ். ஸோ இது வந்து நத்திங் பட் மேக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சாப்டர் பார்த்திங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ராவில் 3 ஒரு கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன், 3 வகையாக. ப்ராடக்ட் ஆஃப் தி வெக்டர்ஸ், டபுள் ப்ராடக்ட், ட்ரிபிள் ப்ராடக்ட், 4 ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ், 3 வெக்டர்ஸ், 4 வெக்டர்ஸ், அது ஒரு டாபிக். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் தனியாக. லைன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அது வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் செகண்ட் டாபிக். அப்புறம் அடுத்தது பிளேன்ஸ், பிளேன்ஸினுடையது அது. அதுலேயே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன்ஸு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன்ஸு, ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ், அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 3 டைட்டில் பிரிச்சுக்கிறேன், ப்ராடக்ட்டு, லைன்ஸு, பிளேன்ஸ். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஆல்ரெடி இது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். A dot B, A cross B, அதனுடைய ஃபார்முலா A dot B modulus A modulus B cos theta, where theta is angle between A vector and B vector. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே படிச்சிருக்கிறோம். ஸோ ஏ வெக்டருங்கிறது A1i, A2j, A3k இருந்ததுன்னா B1i, B2j, B3k, B வெக்டர். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i, j, k மல்டிபிள் பண்ணால் போதும். திஸ் இஸ் கால்டு டாட் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் A cross B modulus A modulus B sin theta n cap. Theta is angle between A and B and n cap is a unit vector perpendicular to both A and B. ஸோ இதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம். அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு டிட்டர்மினன்ட்டு 3/3 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். ஏனுடைய அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் IJKனுடைய கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ, B இதெல்லாம் தேர்ட் ரோ போட்டோம்னா இதுதான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஒன்று டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். தீட்டா பிட்வீன் 2 வெக்டர்ஸ், டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். காஸ் தீட்டா எடுத்துட்டிங்கன்னா A டாட் B மாடுலஸ் A மாடுலஸ், சைன் தீட்டா இருக்கிற போது மாடுலஸ் A கிராஸ் B மாடுலஸ் A மாடுலஸ் B. அப்போ தான் இது வந்துட்டு ஒரு அப்சல்யூட் வேல்யூவாக கிடைக்கும். ஒர்க் டன் பை ஃபோர்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டில் ஒர்க் டன் பை ஃபோர்ஸ். F வெக்டர் டாட் D வெக்டர், Tங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் டார்க் ஆஃப் த ஃபோர்ஸ் R கிராஸ் F. F வெக்டருங்கிறது ஃபோர்ஸு, Rங்கிறது தெரியும், த்ரூ தி பாயிண்ட் மைனஸ் எபவுட் தி பாயிண்டில் கண்டுபிடிக்கக்கூடிய வெக்டர் அது. அடுத்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அல்லது STP, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதர்வைஸ் VTP. ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்ததுன்னா அது ஸ்கேலார், ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்டாக இருந்ததுன்னா அது வந்து வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் வந்து வித்தின் ப்ராக்கெட்டில் தான் இருக்கணும், டாட் வந்து வெளியில் தான் இருக்கணும், அதர்வைஸ் இட் இஸ் மீனிங்லெஸ்ஸாக போயிடும். A cross B டாட் C, A டாட் B cross C எப்படி ஒன்று எழுதலாம். அது சிம்பிளாக ஒரு டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட் ரோ ஏனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வரும், பியினுடையது சியினுடையது. கிராஸ் ப்ராடக்ட் A கிராஸ் B கிராஸ் C, ப்ராக்கெட் ரெண்டாவது எலிமெண்ட்லேருந்து இருக்குது, இது ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து. தீஸ் 2 ஆர் நாட் ஈக்குவல், இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் பார்த்திங்கன்னா 1 2 3ல் இந்த செகண்ட் வெக்டர் வெளியில் வந்துருச்சு, செகண்ட் வெக்டர் வெளியில் வந்துருச்சு. 1 2 3ல் இந்த செகண்ட் வெக்டர் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். ACB அப்படிங்கிறதுல C வந்து வெளியில் வந்துருச்சு. இது எப்போ ப்ராக்கெட் வந்து செகண்ட் எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்லேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த 1 2 3 ஃபஸ்ட் ஒன் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது, இந்த செகண்ட் ஒன் மட்டும் ரிவர்ஸில் வரும், BCA வரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதில் கன்ஃபியூஷன் வராது. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு அனதர் நோட்டேஷன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC, BCA, CAB இதெல்லாம் ஈக்குவல். சைக்ளிக் ஆர்டர் ABC, BCA, CAB இருந்ததுன்னா அதெல்லாம் ஈக்குவல். ஆர்டர் மாறுச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சைன் வரும், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. பாக்ஸ் ப்ராடக்டில் எனி 2 வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் எனி 2 வெக்டர்ஸ் ஆர் parallel, then value will be 0. இது பாக்ஸ் ப்ராடக்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பாக்ஸ் ப்ராடக்டில் A + B, B + C, C + A ஈக்குவல் டு ட்வைஸ் பாக்ஸ் ABC. இது நிறைய இடங்களில் நம்ம அப்ளை பண்ணுவோம், ஃபார்முலாவாக ப்ராப்ளங்களில் 1 மார்க்லலாம் யூஸ் பண்ணுவோம். அதே இடையில மைனஸ் வந்ததுன்னா ஆன்சர் 0, இடையில கிராஸ் ப்ராடக்ட் வந்ததுன்னா பாக்ஸ் ABC தி ஹோல் ஸ்கொயர். கண்டிஷன் ஃபார் கோப்ளானர் பாக்ஸ் ABC 0. வால்யூம் ஆஃப் தி parallelepiped,
பேரலோகிராத்தினுடைய 3 டைமென்ஷனல் ஃபிகர் அது வந்துட்டு பேரலோபிப்பெட்மாங்க. அதனுடைய வால்யூம் வந்து இட் இஸ் நத்திங் பட் பாக்ஸ் ஏபிசி. இதில் ஹைட் டிஸ்டன்ஸ் கூட இருக்குது, அது புக்கில் பார்த்துக்குங்க. லெக்ராஞ்சி ஐடென்டி, ஜக்கோபிஸ் ஐடென்டி. ஜக்கோபி ஐடென்டி என்ன? ஏ கிராஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி கிராஸ் ஏ ப்ளஸ் சி கிராஸ் ஏ கிராஸ் பி. அதனுடைய ஆன்சர் 0. கண்டினியூஸாக சைக்ளிக் ஆர்டரில் கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் 0. லெக்ராஞ்சி ஐடென்டிங்கிறது 4 ப்ராடக்ட்னுடைய ஸ்கேலார் வெக்டர். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி, இடையில டாட். ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி, இது 4 ப்ராடக்ட்டில் வெக்டர்னுடைய ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி எல்லாமே கிராஸில் இருக்கும். ஸோ இது நத்திங் பட் இது ஒரு 2/2 டிட்டர்மினன்ட்னுடைய எக்ஸ்பேன்ஷன். டைரெக்டாகவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ டு சி ஏ டு டி ஃபஸ்ட் ரோ, பி டு சி பி டு டி செகண்ட் ரோ. வெக்டார் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 விதமான ஆன்சர் இருக்குது. இதில் ஏபிசிடி அப்படிங்கிற தேர்டு வெக்டர் வந்து வெளியில் வந்துருச்சு. டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்டில் செகண்டு ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் பார்க்குற போது செகண்ட் வெக்டர் வெளியில் வருதுன்னு சொன்னோம். அது மாதிரி இங்கே 4 ப்ராடக்ட் பார்க்குற போது தேர்ட் வெக்டர் வந்து வெளியில் வரும். ஏபிடிசி வந்து வெளியில் வந்துருச்சு. ஏபிசிடி வந்து வெளியில் வந்துருச்சு. 3வது வெக்டர் வெளியில் போயிடும். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வெக்டர் வெளியில் போகுது. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தேர்ட் வெக்டர் வெளியில் போயும் எழுதலாம், செகண்ட் வெக்டர் வெளியில் போட்டு எழுதலாம். ஏசிடி இந்த செகண்ட் வெக்டர் பி வெளியில் வந்துருச்சு. அப்போ அடுத்தது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி இது வர்றதுக்கு பதிலாக இங்கே மட்டும் பிசிடி வருது. இந்த வெக்டர் வந்து ரிவர்ஸ் போகுது. இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதனுடைய ஃபார்முலாஸ் எப்படியெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். 3 ஃபார்மில் இருக்கும். வெக்டர் ஃபார்முங்கிற போது வெக்டர் நோட்டேஷனில் இருக்கும். இதில் பேராமீட்டர் டி இருக்கும். வெக்டர் ஃபார்ம் நான் பேராமெட்ரிங்கிற போது இந்த டிஎஸ் அப்படிங்கிற ஸ்கேலார் வந்து இருக்காது. ஸோ இது நான் பேராமெட்ரிக். ஸோ இதில் வெக்டரே வராமல் இருந்ததுன்னா அது கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ 3 வகையான ஃபார்ம் படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ சிங்கிள் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு ஏ சிங்கிள் வெக்டர் இருந்ததுன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். இந்த பேரலல் அப்படிங்கிறது ஸ்கேலாரோடு வர்றது தான் பேரலல். ஸ்கேலார் இல்லாமல் வர்றது பாசிங் த்ரூ த பாயிண்ட். இது லெஃப்ட் சைட் பண்ணிருந்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏ கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0ங்கிறது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். ஒரு பாயிண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1, இந்த x1 y1 z1 எல்லாம் பாசிங் த்ரூ த பாயிண்ட். டினாமினேட்டரில் வரக்கூடிய வெக்டர்னுடைய கோஃபிஷியன்ஸ், வெக்டர்னுடைய ஐஜேகேனுடைய கோஃபிஷியன்ட் தான் பேரலல் அப்படிங்கிறது. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பாயிண்ட்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ. அப்போது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இந்த பிங்கிற இடத்துல பி மைனஸ் ஏ வருது. இது ஆசிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த இது என்ன ஆகும்? ஆர் மைனஸ் ஏ லெஃப்ட் சைடில், இந்த பி மைனஸ் ஏ கிராஸ் ப்ராடக்ட் ஆனால் அது நான் பேராமெட்ரிக். ஒரு பாயிண்ட்டுங்கிற போது x1 y1 z1, 2 பாயிண்ட்டுங்கிற போது பேரலல் இருக்காது. அதனால் அந்த b1 b2 b3 d1 d2 d3 இதெல்லாம் இருக்காது. x2 மைனஸ் x1 y2 மைனஸ் இது ஏற்கனவே 10th இது வரைக்கும் படிச்சிருப்போம் 2 டைமென்ஷன். இப்போ நம்ம 3 டைமென்ஷனில் படிக்கிற போது 3 வேரியபிள்ஸ் வருது. ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் theta equal to cos inverse of b vector dot d vector modulus b vector. இது என்ன b vector ஸ்கேலாரோட வர்றது parallel vector. முதல் பாயிண்ட் r vector equal to a vector plus t into b vector முதல் லைன். செகண்ட் லைன் r vector equal to a vector plus s into d vector அப்படின்னு வரும். இப்போ ரெண்டில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் சேமாக இருந்தால் தான் ஆங்கிள் கிடைக்கும். இது a vector வழியாக பாஸ் ஆகும், அடுத்தது a vector வழியாக பாஸ் ஆகும். பட் ஃபஸ்ட் லைன் வந்து வேறு ஒன்றுக்கு பேரலல், செகண்ட் லைன் வேறு ஒன்றுக்கு பேரலாக இருக்கும். அப்போ b டாட் டி மாடுலஸ் b மாடுலஸ் டி. கண்டிஷன் ஃபார் பேரலல் அதனுடைய ரேஷியோ ப்ரொபோஷனேட்டாக இருந்ததுன்னா b1 d1 b2 d2 b3 d3 இது பேரலல். பர்பண்டிகுலர் ப்ராடக்ட் ஆஃப் b1 d1 இந்த b2 d2 b3 இதனுடைய சம் 0 இருந்ததுன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். shortest distance between 2 parallel lines between 2 skew lines. Shortest distance between 2 parallel lines. C minus A cross B divided by modulus B. இப்போ முதல் வெக்டர் வந்து R வெக்டர், ஃபஸ்ட் லைன் வந்து A வெக்டர் ப்ளஸ் T இன்ட்டு B வெக்டர் அப்படிங்கிற லைனு A வெக்டர் வழியாக பாஸ் ஆகும், Bக்கு பேரலர். அடுத்த வெக்டர் வந்து C வெக்டர் வழியாக போகும், ஆனால் எதுக்கு பேரல்? சேம் B வெக்டருக்கு பேரலாக இருக்கிறனால இது.
இந்த மாடுலஸ் பி வெக்டர் வந்து should not be 0 இருந்ததுன்னா ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் நைதர் இன்டர்செக்டிங் நார் பேரலல், பேரலாகவும் இருக்காது இன்டர்செக்டும் ஆகாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கியூ லைன்ஸ். ஸோ அப்போ எனி டூ லைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கியூ லைன்ஸ். இதில் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டர். அது வேறு வழியாக பாஸ் ஆகும், இது வேறு வழியாக பாஸ் ஆகும், அது வேறு பேரலல், இது வேறு. அப்போ ஏ பி சி டி 4 ஆன்சர் கிடைக்கும். ஏவும் சியும் பாசிங் த்ரூ த பாயிண்ட், பியும் டியும் அந்தந்த லைனுடைய பேரலல். இந்த ஃபார்ம்லாம் இது சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி டிவைட் பை மாடுலஸ் பி கிராஸ் டி. டினாமினேட்டர் should not become 0. கண்டிஷன் ஃபார் டூ லைன்ஸ் டு பி இன்டர்செக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் அப்படிங்கிறதுல டிஸ்டன்ஸ் வந்து 0வாக வந்துருச்சுன்னா, ஐ மீன் இந்த நியூமரேட்டர் பிகம்ஸ் 0ன்னா அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்குதுன்னா எங்கேயோ இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் தள்ளி இருக்கும், 0ங்கிற போது 2 இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் இதனுடைய நியூமரேட்டர் வேல்யூ வந்து 0, சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி. அதனுடைய கார்டீசியன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 சி மைனஸ் ஏ பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேரல் செகண்ட் பேரல் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ்லேயும் வெக்டர் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் விச் இஸ் பாசிங் த்ரூ 1 பாயிண்ட் அண்ட் 2 பேரலல் வெக்டர்ஸ். ஒரு பாயிண்ட்டு 2 பேரலல். ஏ வெக்டர் எஸ் பி வெக்டர் டி சி வெக்டர் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஸ்கேலாரோடு வர்றதெல்லாம் நம்மளுடைய பேரலல் வெக்டர்ஸ். இந்த ஏ வெக்டர் மட்டும் லெஃப்ட் சைட் கொண்டு வந்து இடையில டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அது நம்மளுடைய நான் பேராமெட்ரிக் ஆர் மைனஸ் ஏ டாட் இந்த பேரலெல்லாம் பி கிராஸ் சியாக வந்துடும். அப்போ பி கிராஸ் சி டாட். இது சிம்பிளாக என்ன பண்ணோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் மைனஸ் ஏ பிசி அப்படின்னு எழுதிக்கலாம். கார்டீசியன் ப்ராடக்ட் கார்டீசியன் ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிட்டர்மினன்ட் பாயிண்ட் எல்லாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2 அந்த மாதிரி தான் வரும். பேரல் மட்டும் தனியாக வரும். இப்போ 2 பேரலுங்கிற போது b1 b2 b3 c1 c2 c3 தனி ரோவாக வரும். பாயிண்ட்டுங்கிற போது எக்ஸிலிருந்து மைனஸ் ஆகிருக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல். 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல்ங்கிற போது பேரலல் ஒரே ஒரு வெக்டர் தான் வரும், சி வெக்டர். இது வந்து பி மைனஸ் ஏ பாயிண்ட்ஸாக வந்துடும். ஏ வெக்டர் பி வெக்டர்லாம் பாயிண்ட்ஸாக வந்துருச்சு. அப்போது இது ஆர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ கிராஸ் சி டாட் ப்ராடக்ட் போடலாம். அதர்வைஸ் பாக்ஸில் போட்டிங்கன்னா பாக்ஸ் ஆர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ சி வெக்டர் ஈக்குவல் டு 0. 2 பாயிண்ட் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ரோ வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 ஜெட் மைனஸ் ஜெட்1. ரெண்டாவது பாயிண்ட் வரும்போது x2 மைனஸ் எக்ஸ்1 அடுத்த ரோ x2 மைனஸ் எக்ஸ்1 அப்படிங்கிறது. பேரலல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது c1 c2 c3. மூணாவது ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஒரே லைனில் இல்லாத 3 பாயிண்ட் வழியாக போச்சுன்னா அப்போ இங்கே பேரலே கிடையாது. இப்போ பேரலல் கிடையாதுங்கிற போது தனியாக b1 b2 b3 அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏ பி சி 3 பாயிண்ட். இப்போ ஏ வெக்டர் ரெண்டாவது பி மைனஸ் ஏ பாருங்கள். இது 2 பாயிண்ட்னால இந்த பிங்கிற இடத்துல பி மைனஸ் ஏ வந்துருச்சு. 3ங்கிற போது இந்த சிங்கிற இடத்துலையும் சி மைனஸ் ஏவே வரும். இது லெஃப்ட் சைடு வந்ததுன்னா ஆர் மைனஸ் ஏ டாட் இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 போடலாம். அல்லது பாக்ஸ் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ. இந்த லெஃப்ட் வந்துருச்சுன்னா ஆர் மைனஸ் ஏ, அப்புறம் பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏலாம் தனியாக தான் இருக்கும். இது பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது 0. பேரலே இல்லை. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 x2 மைனஸ் எக்ஸ்1 x3 மைனஸ் எக்ஸ்1. இங்கே ஏ வெக்டர் வரும்போது அங்கேயும் அதே x1 வரும். ஸோ இது ஒரு டிட்டர்மினன்ட், அதனுடைய வேல்யூ வந்துட்டு 0 இருக்கும். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இது வந்து யூனிட் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் நார்மல் வெக்டர் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் P கொடுத்துருந்தாங்கன்னா வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்? ஜஸ்ட் ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு P. இந்த டி கேப்புக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் டி வெக்டர். இந்த மாடுலஸ் டி வெக்டரை கிராஸ் அவுட் பண்ண இங்கே வந்துடும். அப்போ ஆர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு பி இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டர். இதுக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா க்யூன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு க்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வென் நார்மல் வெக்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கிவன். இது யூனிட் நார்மல், இது சாதாரணமாக பர்பண்டிகுலர் வெக்டர் கொடுத்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஃபார்ம் இல்லை, நான் பேராமெட்ரிக். ஸோ டைரெக்டாக எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி. அதே இது ஒரு பாயிண்ட்டும் ஒரு பர்பண்டிகுலர் வெக்டரும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் என்ன?
r vector dot n vector equal to a vector dot n vector. இது ஒரு ஃபார்முலா. இதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் a into x minus x1 b into y minus y1 c into z minus z1. இங்கேயும் x1 y1 z1ங்கிறது பாசிங் த்ரூ த பாயிண்ட். வெளியில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் a b cங்கிறது பர்பண்டிகுலர் வெக்டர்னுடைய ijkனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். அடுத்து பிளேன்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஃபார்முலாஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். அப்போ ரெண்டு பிளேன் r vector dot n1 equal to p, r vector dot n2 vector equal to q, அந்த மாதிரி ரெண்டு பிளேன் இருந்ததுன்னா மாடுலஸ் n1 dot n2 divided by மாடுலஸ் n1 மாடுலஸ் n2. ஸோ இது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸிலிருந்து ஒரே மாதிரி வருது. ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸுக்கு அதே மாதிரி இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு அப்படியே இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஆன்சர். ஆங்கிள் பிட்வீன் எ லைன் அண்ட் எ பிளேன். அப்போது ஒரு லைன் ஒரு பிளேன். இந்த லைனில் இருக்கிற பேரலல் வெக்டர் வந்து பி வெக்டர், பிளேனில் இருக்கிற பர்பண்டிகுலர் வெக்டர் வந்து n வெக்டர். அப்போது சைன் இன்வர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் இன்வர்ஸ் வரும்போது அங்கே கிராஸ் ப்ராடக்ட் வரும், பட் இங்கே டாட்டு தான் வரும். மாடுலஸ் b டாட் n வெக்டர் மாடுலஸ் b மாடுலஸ் n. கண்டிஷன் ஃபார் டூ பிளேன்ஸ் டு பி பேரலல். ரெண்டு பிளேனுடைய பர்பண்டிகுலரும் ஸ்கேலார் மல்டிபிள்ஸாக இருந்ததுன்னா அது பேரலல். ஃபஸ்ட்டு பிளேனுடைய பர்பண்டிகுலர் வெக்டர் n1 வெக்டர், செகண்ட் பிளேனுடைய பர்பண்டிகுலர் n2 வெக்டர். இது ஸ்கேலார் மல்டிபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேரலல். டாட் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா அது கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் u வெக்டர் டு தி பிளேன் r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p. பர்பல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒரு வெக்டர்லேருந்து ஒரு பிளேனுக்கு இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா u டாட் n வெக்டர் மைனஸ் p மாடுலஸ் டிவைட் பை மாடுலஸ் n வெக்டர். அதுவே நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருந்தோன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz, ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா மைனஸ் p டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜன் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு ஜீரோங்கிறது கார்ட்டீசியன் ஃபார்ம்னா அந்த d மட்டும் இருக்கும், x y z எல்லாம் ஆரிஜன் பாயிண்ட் போடுறபோது ஜீரோ ஆயிரும். திஸ் அண்ட் the parallel planes, distance between parallel planes. அப்போ parallel planesல x y z கோஎஃபிஷியன்ட் மாறாது. ax by cz d1 மட்டும் மாறும், d2 மட்டும் மாறும், பிகாஸ் x y parallel இருக்கிறனால. அப்போ அந்த d1 மைனஸ் d2 மட்டும் மேலே டினாமினேட்டர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் விச் இஸ் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். ரெண்டு லைன் மீட் பண்ணுச்சுன்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும், ரெண்டு பிளேன் மீட் பண்ணுச்சுன்னா ஒரு லைனில் மீட் பண்ணும். அந்த லைன் வழியாக போகக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஃபஸ்ட்டு பிளேன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேன் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டர் ஈக்குவல் டு d1ங்கிறத ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இன் வெக்டர் ஃபார்ம். அது அப்படியே எழுதியிருக்கிறேன், ப்ளஸ் லேம்டா இன்ட்டு திஸ். அதுவே கார்ட்டீசியன் ஃபார்மாக இருந்தால் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ஈக்குவல் டு d1 இருக்கும், லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் d1. ஃபஸ்ட்டு பிளேன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேன் ஈக்குவல் டு ஜீரோ. இமேஜ் ஆஃப் எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பிளேன் இருக்குது, பிளேனுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அதனுடைய இமேஜ், மிரர் இமேஜ்னு சொல்கிறோமில்ல, அந்த இமேஜினுடைய ஃபார்முலா என்ன? v வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் 2p மைனஸ் u டாட் n வெக்டர் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் n வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு n வெக்டர். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது டைரக்ட் மெத்தடும் கூட ஒன்று இருக்குது, அதுலேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெக்டர் அல்ஜிப்ராவில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறது மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேப்லர் காலமாட்டாக போட்டிருக்கிறோம், சிலதெல்லாம் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தி ஃபார்முலா தான், பெரிய சாப்டர் இது இருக்கிறதுலையே. இன்னொன்று, இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் ஈஸியாக நம்ம ஒரு 5 மார்க் வாங்க முடியும். அது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டுன்னு அந்த மாதிரி ஃபார்முலாஸில். அதனால் இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார்முலாஸ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். இது நம்ம பார்க்கக்கூடிய 6வது சாப்டர். இனி அடுத்து வரக்கூடியது 7வது சாப்டர்லேருந்து நம்ம கண்டினியூஸ் அந்த ஃபார்முலாஸ் பார்க்குறோம். ஏற்கனவே நான் சொன்னதை மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாஸ் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. நோட் போட்டு எழுதிட்டு டெய்லி ஒரு ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெமரியில் இருக்கும். இதில் 15லேருந்து 20 மார்க்ஸ் வாங்க முடியும். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.